இயல் 3 உள்ளத்தின் சீர். இதுக்கு கீழ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, நம்ம தமிழரோட பண்பாடு, அதை எப்படி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க, வீர விளையாட்டுகளான ஏர் தழுவுதல்னா என்ன, தொல்லியல் எச்சங்கள் எப்படி நம்ம பாதுகாக்கணும், விழாக்கள் பண்பாட்டின் தொடர்ச்சியா கொண்டாடப்பட்டு வருவத நம்ம உணர்வு பூர்வமா அது பங்கேற்ற அந்த விதத்தையும் சொல்லியிருக்காங்க. அதேபோல ஒரு பட்டிமன்றம் மூலமா இது எல்லாமே ரொம்ப அழகா நமக்கு நேர்த்தியா சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் வீரத்திற்கும், விளைச்சலுக்கும், செழிப்பிற்கும், செல்வத்திற்கும் தமிழர்களால் ஒரு அடையாளமா கருதப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள் தான். இதே முல்லை நிலத்தமா இருக்கட்டும், மருத நில மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒரு பண்பாடு ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் தமிழரோட நாகரிகத்த உணர்த்தும் ஒரு விளையாட்டு. இளைஞர்களோட வீரத்த பெருமிதப்படுத்தும். அதாவது அத எக்ஸ்போஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண அந்த ஒரு பண்பாட்டு நிகழ்வு தான் என்னன்னா, ஏறு தழுவுதல். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இது விளையாடப்பட்டு வருது. அதனால இது தமிழர்களோட ஒரு அடையாளமாவே இன்றுமே கருதப்பட்டு வருகிறது. பண்பாடு அப்படின்னு எடுத்தோம்னா, பண்டை கால தமிழர்களோட பண்பாட்டு வழக்கத்த நெறைய இலக்கண நூல்கள் மூலமா நமக்கு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அதுமாரி இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதில ஏறு தழுவுதல சங்க இலக்கியங்கள் நெறைய நமக்கு எடுத்துக்காட்டு, சான்றா நமக்கு சொல்லியிருக்கு. எப்படி ஒரு தமிழன் பண்டைய தமிழன் இயற்கையோடவும், உயிர்களோடவும் இணைந்து வாழ்ந்தாங்க அப்படின்றது, இந்த ஏறு தழுவுதல் மூலமா நம்ம இன்னும் கிளியரா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த இலக்கியங்கள்ல ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சான்று இருக்குன்னு பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, கலித்தொகை அப்படின்ற ஒரு இலக்கியத்தில ஏறு தழுவுதல பத்தி சொல்லியிருக்காங்க. இது முல்லை நில மக்களான ஆயர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. முல்லை நிலம் அப்படின்னா காடும், காடும் சார்ந்த இடமும். ஸோ அவங்களோட வீரத்த வெளிப்படுத்துற விதமா தான் இந்த ஏறு தழுவுதல் இருந்திருக்கு. அத தான் எப்படி சொல்றாங்க பாருங்க. எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மருப்பு, கலங்கினர் பலர். இத பாருங்க படிக்கும்போதே இது எழுந்தது துகள் அப்டின்னா, அந்த அந்த காளைகள விடும்போது அந்த தூசெல்லாம் பறக்கும். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மருப்பு, கலங்கின பலர். எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ இது எது குறிக்குது அப்டின்னா, அந்த காளை ஏறு தழுவுதல்ல பாஞ்சு வரும்போது இருக்கிறத தான் அந்த கலித்தொகையர் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. திமில் பெருத்த காளைகள். திமில் அப்டின்னா, இந்த காளையோட முதுகுல ஒரு இது இருக்கும். இந்த உயரமான இத தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இத தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, திமில் அப்படின்னு சொல்லுவாங்க. திமில் பெருத்த காளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத தான் அது மூலமா அத புடிச்சு தான் அவங்க அடக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படி வருமா, அந்த சீறி வர்றது எப்படி இருக்குமா, அந்த நிலத்திலிருந்து தண்ணி எப்படி வேகமா வரும், அதுபோல அது நிலத்த முட்டி வருமா. அதேபோல இந்த நிலத்த முட்டி நொறுக்குமாம். இதே வேற ஏதாவது காளைகள்னா முரண்பட்டு இருக்கிறத ஒவ்வொன்னும் எதிர்த்து நிக்குமாம். சில மண்டியிட்டு பாஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில சொல்லியிருக்காங்க. இந்த காளைகள் மிடுக்குடன், வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தது. அதாவது போருக்கு போகும்போது எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த காளையும், அந்த வீரர்களும் இருப்பாங்க. அததான் இப்படி கலித்தொகையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, "நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய், துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும், மள்ளர் வனப்பு ஒத்தன." வனப்புன்னா அழகு. அது எதுக்குன்னா, அந்த போருக்கு போற அந்த அழகுக்கு இது ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. கலித்தொகை மட்டும் இல்லாம, சிலப்பதிகாரம், புறம்பொருள் வெண்பா மாலையிலயும் சொல்லியிருக்காங்க. அ சிலப்பதிகாரம்ன்றது ஒரு இலக்கிய நூல். புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்றது ஒரு இலக்கண நூல். இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த இலக்கண நூலில் ஏறு தழுவுதல பத்தி சொல்லியிருக்காங்கன்னு புறப்பொருள் வெண்பா மாலை. அது மட்டும் இல்ல, பள்ளு அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியத்திலயும் ஏறு தழுவுதல பத்தி அப்பவே சொல்லியிருக்காங்க. அதுக்கான குறிப்புகளும் இலக்கியத்துல அதில இருக்கு. எருது கட்டி அப்படிங்கிறது, மாடு தழுவுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிய கண்ணுடையம்மன் பள்ளுல
குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன சான்றுகள் இருக்குன்னு பார்த்துடலாம். தொல் சான்றுகள். தொல் அப்படின்னா பழமையான சான்றுகள், தொன்மையான சான்றுகள். ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள், புடைப்புச் சிற்பங்கள் தமிழகத்துல பல இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம சொல்லணும்னா, சேலம் மாவட்டத்துல எருது விளையாடி மரணமுற்றவர்களுக்கு எடுக்கப்படுறது தான் எருது பொருளாதார் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எருது பொருத்தார் கல். எருது பொருத்தால் கல் அப்படிங்கிறது எருது முட்டி, அந்த ஏறு தழுவுதல்ல எருது முட்டி இறந்தவங்களுக்காக வைக்கிற அந்த கல். கோவிரிச் சங்கன் கருந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நடுக்கல்லு அப்படிங்கிறது ஒரு ஒரு நடுக்கல்லை வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, கருவுரை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறக்கப்பட்டவனாகிய சங்கன் என்பவனுடைய மகன் பெரிய பயல் அவங்களுக்கு எடுத்த அந்த நடுக்கல் தான் இது. கூரிய கொம்புகளுடன் சிலிர்த்த திமில்களுடன் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போல பண்டைய ஓவியம் எங்க இருந்திருக்குன்னா, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் இருக்கு. கரிக்கையூர் அப்படின்னவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, 3 எருதுகளை பலர் கூடி விரட்டியிருக்காங்க. அந்த பழம்பெரும் அந்த ஓவியம் வந்து ஞாபகம் வரணும். இது எங்க இருக்குன்னா, நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரிக்கு அருகே இருக்கிற கரிக்கையூர்ல இருக்கு. அதே போல இந்த திமிலுடன் கூடிய இந்த காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் வந்து உசிலம்பட்டி, மதுரையில் இருக்கிற உசிலம்பட்டி அருகே கல்துமேட்டுப்பட்டியில் அந்த பாறையில வந்து சித்திரக்கல்லா வரைஞ்சிருக்காங்க. சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் ஒன்று இருக்கு. இது நம்மளோட தமிழரோட பண்பாட்டுக்கு அடையாளமா இருக்கு. இது ரொம்ப பழமையானது அப்படின்றதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, சிந்து வெளி நாகரீக வரலாற்றில் காளைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வளர்த்துருக்காங்க. காளையை வந்து தெய்வமாகவும் வழங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த அகழ்வாய்வில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு சான்றாகவும் இருக்கு. இதில் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதல் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. பண்பாட்டு அடையாளம், அதாவது ஏறு தழுவுதல் அப்படின்றது முல்லை நிலத்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல், மருத நில மக்களுக்கு மட்டும் இல்லாமல், பாலை நிலத்து மக்களுக்கும் இது இருந்திருக்கு. இந்த 3 நிலத்து மக்களும் ஒன்றோடு ஒன்று கூடி அவங்களோட தொழிலை மேம்படுத்திக்கிறதுக்கு, பண்பாட்டை வளர்க்குறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த ஏறு தழுவுதல் இருந்திருக்கு. ஏறு தழுவுதல் முல்லை நிலம், முல்லைன்னா காடும் காடும் சார்ந்த இடமும் இருக்கிற மக்கள். அதே போல் மருத நில மக்கள், மருத நிலம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் இருக்கிற மக்கள். பாலைன்னா சுரமும் சுரம் சார்ந்த இடம். இந்த 3 நில மக்களும் அவங்களோட தொழிலுக்கும், வேளாண்மைக்கும், அவங்களோட போக்குவரத்துக்கும் இதை வந்து ரொம்ப பெரிதும் அந்த மாடுங்களை அந்த சார்ந்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த தொழில் அப்படின்னு வரும்போது தொழிலை மேம்படுத்தும் போதும் உற்பத்திக்கும் இது 3 நில மக்களும் வந்து ரொம்ப பிணைஞ்சு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த ஏறு தழுவுதல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வயலும் வயல் சார்ந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மருத நிலத்து மக்கள் இருக்காங்க. அவங்க ஏர் பூட்டி உழவு செய்யறதுக்கு உதவிய காளைகள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எருதுகள், ஏறுகள் இல்லைன்னா ஏர் மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் இதெல்லாம் எது அப்படின்னா, ஏரில் பூட்டி உழவு செய்கிற அந்த உதவிய அந்த காளைகளுக்கு பேர். இதே உழவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அறுப்புகள் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த உழவுக்கு உதவியாக இருந்த எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இடம்பெறது என்னென்னா நம்மளோட காளைகள். அதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் மாட்டுப் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாட்டுப் பொங்கல் அப்போ அந்த மாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் அதுக்கு பொட்டு வச்சு, மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, பிடிக்கயிறு எல்லாமே அவங்க பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசை போட்டு, அந்த கொம்பில் இருக்கிற பிசுறெல்லாம் சீவி, எண்ணெய் தடவி, கழுத்தில் மணியாரம் பூட்டி, வெள்ளை வேட்டியோ இல்லை துண்டோ கழுத்தில் சுற்றுவாங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, பூ மாலை அணிவித்து பொங்கலிட்டு அந்த பொங்கலை வந்து முதல்ல அந்த மாட்டுக்கு தான் தருவாங்க. அதுதான் தளிகை பொங்கலை ஊட்டி விடுவாங்க. ஸோ இப்படி வந்து அந்த மாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தெய்வமாக வழிபடுற ஒரு வழக்கம் வந்து நம்மளோட தமிழர் பண்பாட்டில் இருக்குது. இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும்
பிணைந்து கிடைத்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊ ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது. இந்த ஏறு தழுவுதல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். இதுல என்னன்னு பாருங்க. மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு பேர்ல சொல்றாங்க. நமக்கு எல்லாமே என்ன தெரிஞ்சதுன்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்னு தெரியும். இந்த ஜல்லிக்கட்டு எதிலிருந்து வந்ததுன்னா, சல்லிக்கட்டு அப்படின்ற இதுல இருந்தா பேச்சு வழக்குல மாறி திரிஞ்சு ஜல்லிக்கட்டுன்னு மாறியிருக்கு. இது ஏன் இப்படி வந்ததுன்னு பாருங்க. சல்லி அப்படின்றது மாட்டோட கழுத்துல கட்டுற அந்த வளையத்துக்கு தான் பேரு. புளியங்கொம்பால வளையம் செஞ்சு அந்த காளையோட கழுத்துல அணிவிக்கும் வழக்கம் வந்து இப்பவும் நம்மகிட்ட இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சல்லி நாணயங்கள் அதாவது சில்லறையா இருக்கும் இல்லைங்களா? சல்லி நாணயங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, துணியில கட்டி அத மாட்டோட கொம்புல கட்டிவிடுவாங்க. அப்ப அந்த மாட யார் அடக்குறாங்களோ, அந்த பண முடிப்பு வந்து யாருக்கு சொந்தமாகும்னா, அந்த அடக்குற அந்த வீரனுக்கு சொந்தமாயிடும். அதனால தான் அது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏறு தழுவுதல நம்மளோட தமிழரோட மரபு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே ஏறு தழுவுதல மையமா வச்சு, ஸ்பெயின் நாட்ல காளை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. அது அவங்களோட தேசிய விளையாட்டா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த காளைய வந்து அடக்குறவங்க தான் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காளைகள வந்து அடக்கி கொல்லணும். இத கொன்று அடக்குபவன் தான் வீரனா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஆயுதம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. அத கொன்னுடுவாங்க. இது பாருங்க, இதுதான் மேலை நாட்டு காளை விளையாட்டு. ஸோ அத வந்து எவ்ளோ துன்புறுத்துறாங்க பாருங்க. காளை அடக்கும் வீரன் வென்றாலும், தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுதலும் உண்டு. ஸோ அது வந்து சில நேரத்துல வந்து நெறைய மாடுகள் வந்து இறந்து போயிடுது. மேலை நாடுகள்ல ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் இந்த காளை விளையாட்டு, மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த வன்மத்தையும், போர் வீரம் அப்படின்ற அந்த வெறியையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அதே நம்மளோட தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த ஏறு தழுவுதல் அப்படின்றது, இந்த காளை அடக்குற ஒரு நிகழ்வு. இதுல முக்கியமான ஒரு விஷயம்னா, எந்த ஒரு ஆயுதத்தையும் நம்ம பயன்படுத்தவே கூடாது. இந்த ஏறு தழுவுதல் அதாவது மஞ்சு விரட்டு, இல்ல மாடு விரட்டு அது நடக்கிறதுக்கு முன்னாடியும், அது முடிஞ்ச பிறகும், இத வந்து காளைய வந்து வழிபடுவாங்க. தெய்வமா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சிய ஆரம்பிப்பாங்க. எவரா இருந்தாலும் காளைய அடக்கணும். காளைய அடக்க முடியாம இருக்கிற அதாவது யாராலயுமே அடக்க முடியாது அப்படின்ற அந்த காளைகளுக்கும் பரிசு குடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட காளைகளும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடக்க முடியாம போற அந்த காளைய யார் வளர்க்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த பரிசு குடுப்பாங்க. இதுபோல அன்பையும், வீரத்தையும் ஒரு சேர குடுக்கிறது தான் நம்மளோட பண்பாட்டு விளையாட்டு. இந்த கா இ இதிலிருந்தே நமக்கு தெரியும் நம்மளோட தமிழர்கள் எப்படி ஒரு அறமா இருந்திருக்காங்க அப்படின்றது. நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, தமிழர்களாகிய நாம் இந்த ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகளுக்கு தொன்மை வாய்ந்தது. இத நம்ம வந்து கண்டிப்பா இத வந்து பாதுகாத்தே ஆகணும். பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் இந்த ஏறு தழுவுதல், விலங்குகளை முதன்மைப்படுத்தி, அது வழிபாட்டையும், இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு. அதனால நம் முன்னோர்கள் இத்தகைய பண்பாட்டு கூறுகள பேணி பாதுகாத்தது போல, நம்மளும் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்கணும் அப்படின்றது, அது நம்மளோட கடமை.